Hi students, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் acids and bases லெசன் வந்து பாத்தீங்கன்னா Ionic equilibrium. இது வந்து ஹையர் செகண்டரிக்கான ஒரு லெசன். CBSE ல உங்களுக்கு 11th ல இந்த சாப்டர் வரும். ஸ்டேட் போர்ட்ல உங்களுக்கு 12th ல இந்த சாப்டர் வரும். +1 and +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கான டாபிக் தான் வந்து Ionic equilibrium. இந்த லெசன்ல நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் acids and bases. டிஃபரண்ட் கான்செப்ட் ஆஃப் acids and bases இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல acid and bases பத்தி என்ன படிச்சிருக்கீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆசிட் அப்படினு சொன்னா என்ன, அது வந்து பாத்தீங்கன்னா சோர் டேஸ்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ஆசிட்ஸ் வந்து சோர் டேஸ்ட். நெக்ஸ்ட் வேற என்ன ப்ராப்பர்ட்டி நீங்க படிச்சிருப்பீங்க அப்படினு பாத்தீங்கன்னா acids வந்து it turns blue litmus paper to red அப்படினு படிச்சிருப்போம். It turns blue litmus paper to red. Acid which contain replaceable hydrogen atom அப்படினு படிச்சிருப்பீங்க. Acid which contains one or more replaceable hydrogen atom அப்படினு படிச்சிருப்போம். ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் 10th ஒரு ஆசிட் பற்றி நாம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு பேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு பேஸ் வந்து என்ன டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிட்டர் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். பிட்டர் டேஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூவாக டர்ன் பண்ணும். இட் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் டு ப்ளூ. ஓகே, பேசஸ் விச் கண்டைன்ஸ் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ், OH மைனஸ் அயான்ஸ். ஜென்ரலாக வந்து பேசிக்கலி நீங்கள் லோயர் கிளாஸில் ஆசிட்ஸை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆசிட்னா சோர் டேஸ்டாக இருக்கும், பேசஸ்னா பிட்டர் டேஸ்டாக இருக்கும், ஆசிட்ஸ் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக டர்ன் பண்ணும், பேசஸ்லாம் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக டர்ன் பண்ணும், ஆசிட் கண்டைன்ஸ் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம், பேசஸ் கண்டைன் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப். இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் ஓரளவுக்கு லோயர் கிளாஸில் ஆசிட் பேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க. பட் when you come to higher standard இது மட்டும் போருமா, ஒரு ஆசிட் அண்ட் பேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போராது. நம்ம இன்னும் அதிக அளவு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை வந்து ஹையர் செகண்டில் நம்ம படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த அயானிக் ஈக்லிபிரியத்தில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ரைட். இந்த ஆசிட் பேஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸில் ஆசிட் அப்படின்னு சொன்னால் என்ன, பேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, டிஃப்ரெண்ட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் முதல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் முதல்ல பார்க்க போகிறது இந்த கான்செப்ட் தான். ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Bronsted Lowry கான்செப்ட். Bronsted and Lowry கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கான்செப்ட். லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஓகே ரைட். இப்போ நம்ம ஒரு ஆசிட் அண்ட் பேசஸை பற்றி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்ன கான்செப்டை சொல்கிறாங்க இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். Arrhenius வந்து எதெல்லாம் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாரு, எதெல்லாம் பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட். ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆசிட்னா என்னவா இருக்கும், பேஸ் என்னவா இருக்கும், இவனுடைய வியூவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். அப்போது தேர் ஆர் 3 different concept of acids and bases. In this chapters we are going to discuss. The first one is Arrhenius concept, second one is Bronsted-Lowry concept, and third one is called a Lewis concept. Okay, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது Arrhenius கான்செப்டை இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வாட்டரை வந்து மீடியமாக எடுத்துக்கணும். புரியுங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, வாட்டரை வந்து நம்ம மீடியமாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு டேக் வாட்டர்.
ரைட். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு டேக் HCl அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த HCl ஐ எம் கோயிங் டு டிசால்வ் இன் வாட்டர். இதில் டிசால்வ் பண்ண போகிறேன், வாட்டரில் நான் டிசால்வ் பண்ண போகிறேன். a few drops of hydrochloric acid I am going to dissolve in water. இப்போ இந்த வாட்டரில் நம்ம இந்த HCl நம்ம வந்து few drops நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus and then என்னவா ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl minus ions அது வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணும் பொழுது H plus ions ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் ஆசிட். According to Arrhenius, an acid is a substance which produce hydrogen ion in water. So hydrogen ion அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம், ஃபார்முலா எப்படி எழுதுறோம், hydrogen ion அப்படின்றது நம்ம H plus அப்படின்னு எழுதுறோம். A substance which produce H plus ion in water is called acid. So இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா aqueous அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கீங்க. டிசால்வ் பண்ண டிசோசியேட் ஆயிட்டு ரெண்டு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, ஒன்று H plus இன்னொன்று Cl minus. அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல H plus ப்ரொடியூஸ் பண்றதுனால இது ஒரு ஆசிட் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ அக்கார்டிங் டு Arrhenius கான்செப்ட், an acid is a substance which produce H plus ion in water. அது வாட்டர்ல என்ன கொடுக்கணும், H plus ion கொடுக்கணும். Okay, you take one more example. I am going to take HNO3 எடுத்துக்கிறேன். இந்த நைட்ரிக் ஆசிடை நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். எப்படி ஸ்ப்ளிட் ஆகுன்னு பாருங்க. Splitted into H plus and NO3 minus. H plus and NO3 minus. AQ அப்படின்னா aqueous medium. வாட்டர்ல அது வந்து அயான்ஸா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். அப்போ இங்கே மீடியம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், aqueous solutions அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்கிரிப்டில் AQ அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ இந்த HNO3யும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இது ஒரு ஆசிட். ஓகே, ரைட். ஐ வில் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். CH3COOH அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். கோ டு டிசால்வ் இன் வாட்டர். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COO மைனஸ் அண்ட் H plus. பாருங்க, ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் H plus ion in water. இங்கே பாருங்க, இதுவும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, H plus ion ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் பாருங்க, இதுவும் H plus ions ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல H plus ion ஹைட்ரஜன் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அக்கார்டிங் டு Arrhenius கான்செப்ட், ஆசிட் இஸ் a substance which dissociate in water to produce hydrogen ion. Example HCl, HNO3 and CH3COOH. ஓகே, அப்போ நீங்கள் ஆசிட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணும்பொழுது அது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus அயான்ஸை கொடுக்கும். ஓகே, அப்போ பேஸுக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் that will dissociate in water to produce OH minus ion. இந்த OH minus ion நீங்க என்ன சொல்லணும், ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னு சொல்றீங்க. ஹைட்ராக்சில் அயான் HYD XYL TROXYL OHA minus ions. அப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்க வாட்டரை டிசால்வ் பண்ணும் பொழுது OH minus ions ப்ரொடியூஸ் பண்ணுதோ நாம அதை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்க, பேஸுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஆசிடுக்கு பார்த்தீங்க, நெக்ஸ்ட் பேஸ்க்கான எக்ஸாம்பிள். ஐ வில் டேக் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், Na plus தென் plus
OH minus. In aqueous solution two type of ions form ஆகுது. ஒன்று cation, anion. இது வந்து Na plus, இது வந்து OH minus. அப்போ OH minus produce பண்றது base அப்படின்னு Arrhenius சொல்றாங்க. One more example, I'll take KOH, potassium hydroxide, water add பண்றீங்க. So splitted into K plus and then OH minus, aqueous. This is also aqueous. I will take ammonium hydroxide, NH4OH. இதை வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க. எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? NH4 plus then OH minus, aqueous. இதுவும் aqueous. அப்போ இந்த சப்ஸ்டன்ஸில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH minus ions ப்ரொடியூஸ் பண்ணுது. This OH minus ion is called a hydroxyl ion. அப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் ஹைட்ராக்சில் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் பேசஸ் NaOH, KOH and then NH4OH அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ். அப்போ டிஃபைன் ஆசிட் அண்ட் பேஸ் அக்கார்டிங் டு Arrhenius கான்செப்ட். சொல்லுங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு Arrhenius, an acid is a substance which produce hydrogen ion in water. Base is a substance which produce hydroxyl ion in water. Hydrogen ion அப்படின்றது H plus, hydroxyl ion அப்படின்றது OH minus. இதை பேஸ் பண்ணி தான் Arrhenius கான்செப்ட் இருக்கு. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆசிட் அண்ட் பேஸ் பேஸ்ட் ஆன் Arrhenius கான்செப்ட். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா HCl, HNO3 அண்ட் அஸ்டிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆசிடை வந்து என்ன பண்ணுறாரு, ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறார். ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் ஆசிட். பேசஸ் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் பேஸ். எதை வச்சு ஒரு ஆசிடை இவர் ஸ்ட்ராங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுறாரு. ஒரு ஆசிடில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அதே மாதிரி வீக் ஆசிட். ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் த ஃபர்ஸ்ட் டூ ஆசிட்ஸ். இந்த HClலையும் இந்த HNO3 நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் டேக் HCl and HNO3. So this acid undergoes complete dissociation in water. 100% split ஆகிடும். இப்போ நான் 1 mole ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுனா 1 mole கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இட் வில் ப்ரொடியூஸ் 1 mole ஆஃப் H plus ions. அப்போ எந்த ஒரு ஆசிட் வந்து வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுதோ, 100% ஸ்ப்ளிட் ஆகுதோ, அயான்ஸாக கன்வெர்ட் ஆகுதோ, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் HCl அண்டு HNO3 வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதை ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பேஸ் வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது அது ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைடு, another one is potassium hydroxide. இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேசஸ். அப்போ those acid and bases undergoes complete dissociation in water are called strong acids and strong bases. Example of strong acid HCl and HNO3. Example of strong bases NaOH and KOH. அடுத்து எதெல்லாம் Arrhenius weak acid weak base சொல்றாரு, எந்த ஒரு ஆசிட் வந்து வாட்டரில் பார்ஷியலாக டிசோசியேட் ஆகுதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் டேக் அஸ்டிக் ஆசிட். திஸ் அஸ்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 100% டிசோசியேட் ஆகாது, ஃப்ராக்ஷனாக தான் டிசோசியேட் ஆகும். அப்போ தோஸ் ஆசிட்ஸ் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன் இன் வாட்டர் is called a weak acid. அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் ஆசிட் என்ன கொடுக்குறீங்க, அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். இட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன். ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஈக்லிபிரியம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு. தட் மீன்ஸ் இந்த ரியாக்ஷனில் அன்டிசோசியேட்டட் அசிட்டிக் ஆசிடும் இருக்கும். நீங்கள் அசிட்டிக் ஆசிடை வாட்டரில் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகாது. பார்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் ஸ்ப்ளிட் ஆகும், மீதி பார்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் அதில் மாலிகூல்ஸாகவே இருக்கும். அதனால தான் இங்கே டபுள் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதை வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு, எந்த ஒரு பேஸ் வந்து பார்ஷியலாக டிசோசியேட் ஆகுதோ வாட்டரில் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா
ammonium hydroxide, example of weak base. அப்போ Arrhenius very simple என்ன சொல்றாரு, எந்த ஒரு substance waterல H plus produce பண்ணுதோ அது acid. A substance produce H plus ion in water is called acid. Example HCl HNO3. A substance which produce OH minus ion in water is called base. Example NaOH and KOH. Those acids and bases undergoes complete dissociation in water is called a strong acids and strong bases. Example of strong acid HCl and HNO3. Example of strong bases NaOH and KOH. Those bases undergoes partial dissociation. Those acids undergoes partial dissociation are called a weak bases and a weak acids. Example of weak acid acetic acid. Example of weak base வந்து ammonium hydroxide. அப்ப Arrhenius வந்து acid and base ஓட definition மட்டும் கொடுக்காம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, எதெல்லாம் strong acid எதெல்லாம் weak acid, எதெல்லாம் strong base எதெல்லாம் weak base, இந்த கான்செப்டையும் அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. இட்ஸ் a very simple concept. நீங்க ஒன் டைம் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா வந்து கிளியர் ஆயிடும். இப்போ அடுத்து பார்க்க போறது லிமிடேஷன்ஸ் ஆஃப் Arrhenius தியரி. இந்த Arrhenius தியரியோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. இந்த Arrhenius வந்து studied the property of acids and bases only in water. வாட்டர்ல டிசால்வ் பண்ணும் பொழுது அது வந்து H plus ப்ரொடியூஸ் பண்ண ஆசிட், OH மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ண பேஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதை மீடியமா யூஸ் பண்றாரு, வாட்டரை வந்து யூஸ் பண்றாரு. அப்போ திஸ் Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் studied the properties of acid bases only in water. அப்போ this concept explain the property. This concept explain the property of acids and bases only in water. Only in water. That means in aqueous solutions. That means in aqueous solutions. So வாட்டர்ல மட்டும்தான் ஒரு சப்ஸ்டன்ஸை அது ஆசிடா பேஸா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் Arrhenius கான்செப்டை பேஸ் பண்ணி. இப்போ வாட்டர் மாதிரி வேற சில சால்வெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 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 பீக்கர்ல இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? இன்னொரு பீக்கர்ல வேற ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த பீக்கர்ல ஐ எம் கோயிங் டு டேக் ஈத்தர். ஸோ இதுல வந்து இன்னொரு சால்வெண்ட் இருக்கு, ஈத்தர்னு ஒரு சால்வெண்ட் இருக்கு. இன்னொரு பீக்கர்ல ஐ எம் கோயிங் டு டேக் ஆல்கஹால் ஒரு சால்வெண்ட் இருக்கு. வாட்டர் வந்து போலார் சால்வெண்ட், உங்களுக்கு தெரியும். இந்த ஈத்தர் ஆல்கஹால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிங்க. திஸ் இஸ் கால்டு நான் போலார் சால்வெண்ட். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட். He studied the property of acid and bases only in water. இப்போ அதே HCl நான் கொண்டு போயிட்டு ஈத்தர்லேயே இல்லை ஆல்கஹால்லேயே போட்டால் அது H plus ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஸோ இதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அப்போது நான் போலார் சால்வெண்ட்ஸில் இந்த சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும் பொழுது அது ஆசிடா இல்லை பேஸா என்னவா இருக்கும்? ஸோ இந்த கான்செப்டை Arrhenius சொல்ல. அப்போது Arrhenius explain the property of acid and bases only in water, not in organic solvents. ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல இந்த ஆசிடும் பேஸை எப்படி ஆக்ட் பண்ணுன்றத Arrhenius கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ this concept explain the property of acid bases only in water but not in organic solvents. Organic means என்ன solvents? நான் போலார் solventsல அது எப்படி இருக்குன்றத இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ சில சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், லைக் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SO2 SO3 இது எல்லாமே வந்து நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். சல்ஃபர் வந்து ஒரு நான் மெட்டல், இதெல்லாம் நான் மெட்டாலிக் ஆக்சைடு. தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஷோஸ் அசிடிக் ப்ராப்பர்ட்டி. These substances shows acidic property, but there is no H plus ion. So இந்த காம்பவுண்ட்ல SO2 SO3ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாது? No H plus ions. இதுல வந்து என்ன கிடையாது? ஹைட்ரஜன் அயான்ஸே கிடையாது.
ஆனால் இந்த சப்ஸ்டன்ஸில் ஹைட்ரஜன் அயான்ஸ் இல்லை, ஆனால் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் காம்பவுண்ட் ஷோஸ் அசிடிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ அரினியஸுடைய இன்னொரு லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காம்பவுண்ட்ஸ் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும், ஷோஸ் அசிடிக் ப்ராப்பர்ட்டி பட் டஸ் நாட் கண்டெய்னிங் H+ அயான்ஸ். H+ இருந்தால் தான் ஆசிட் அப்படின்னு சொல்றாரு, H+ ப்ரொடியூஸ் பண்ணால் தான் ஆசிட் அப்படின்னு சொல்றாரு. பட் சம் ஆசிடிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் தேர் வித்தவுட் ஹைட்ரஜன். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டை இவர் என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ டேக் அமோனியா அண்ட் கால்சியம் ஆக்சைடு and these substances act as a basic compound. இதெல்லாம் வந்து bases act பண்ணுது. But this compound does not containing OH minus ions. There is no hydroxyl group. இதில் OH minus ions இல்லை, ஆனால் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா bases ஆக்ட் பண்ணுது. அப்போ the basic property of the compound without hydroxyl group not explained by the Arrhenius. அப்போ Arrhenius லிமிடேஷன்ஸில் நீங்கள் 3 லிமிடேஷன் சொல்லலாம். ஒரு லிமிடேஷன் இவர் வந்து ஆசிட் அண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டியை வாட்டரில் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத தவிர மற்ற ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்டன்ஸ் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது பட் there is no H+ ions. Some substances do not containing OH minus ion but shows basic property. அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் தான் அரினியஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரினியஸ் தியரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ இது வரைக்கும் நீங்கள் அரினியஸ் தியரியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் படிங்க. ஸோ அக்கார்டிங் டு அரினியஸ் acid is a substance produce H+ ion in water or in aqueous solution. Base is a substance that produce hydroxyl ion in aqueous solution or in water. First definition. Next வந்து what are strong acids, strong bases, what are weak acid, weak bases. அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் அரினியஸ் கான்செப்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரினியஸ் தியரி. ஸோ இது 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம வந்து அரினியஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து லிமிடேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் அரினியஸ்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கொஸ்டினை கவனிங்க. கிளாசிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் as acid or base using Arrhenius concept. Arrhenius கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த given substance வந்து ஒரு ஆசிடா இல்லை பேஸா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து H2SO4 எடுத்திருக்கோம். இந்த H2SO4 when you dissolve in water, வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it contains 2 replaceable hydrogen atom இல்லைங்களா? எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2H+ and then SO4 2-, SO4 2-. அப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் இன் வாட்டர் ப்ரொடியூசிங் என்ன அயான்ஸ், H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 moles ஆஃப் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அக்கார்டிங் டு அரினியஸ் கான்செப்ட் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது என்ன சொல்லணும், ஆசிட் அப்படின்னு சொல்லணும். அப்போ H2SO4 வந்து ஒரு ஆசிட். நெக்ஸ்ட் யூ டேக் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ டிசால்வ் திஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு இன் வாட்டர். இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் Ca2+, தென் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து 2OH- அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது என்ன அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது, OH- அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அக்கார்டிங் டு அரினியஸ் வந்து பார்த்தீங்கன்னா H+ டொனேட் பண்ணுறது வந்து ஆசிட், OH- வாட்டரில் டொனேட் பண்ணுறது வந்து பேஸ். அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் OH- ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மிக் ஆசிட். when you dissolve formic acid in water, formic acid in water எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCOO- and H+ ஸ்ப்ளிட் ஆகும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து ப்ரொடியூசிங் H+ அயான், அப்போ இது வந்து ஒரு ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் H3PO4. ஸோ இது எப்படி வாட்டரில் ஸ்ப்ளிட் ஆகும், வாட்டரில் ஸ்ப்ளிட் ஆகும் 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் 3H+ and PO4 3- அயான். நெட் வந்து நியூட்ரல், நெட் சார்ஜ் 3+, இங்கே 3- 0 வரும் நியூட்ரல் காம்பவுண்டுக்கு. அப்போ H3PO4 வந்து H+ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால again it is acid.
You take aluminum hydroxide, so water dissolve பண்றீங்க, எப்படி split ஆகும்? Aluminum 3 plus and 3 OH minus ions. OH minus ions produce பண்ணும் 3 moles. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து base. ஓகே, இதான் வந்து Arrhenius acids and bases. அப்போ இந்த வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணும்போது H plus ப்ரொடியூஸ் பண்ண ஆசிட், OH minus ப்ரொடியூஸ் பண்ண பேஸ். அப்போ H2SO4, அதுக்கப்புறம் HCOOH, அதுக்கப்புறம் H3PO4, இந்த 3 காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இந்த 2 காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு Arrhenius கான்செப்டை பேஸ் பண்ணி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. Arrhenius கான்செப்ட் பேஸ் பண்ணி which out of the following pairs is acid according to Arrhenius concept. Arrhenius கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த பேர்ல எது ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. HCl gas and HCl aqueous. இங்க ரெண்டுமே வந்து HCl தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்து இங்கே HCl இங்கே HCl கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆசிட் தான். பட் Arrhenius கான்செப்ட் பிரகாரம் இது ரெண்டுத்துல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் இந்த சப்ஸ்கிரிப்டை பார்க்கணும். இங்கே HCl is given in gaseous state. இங்கே HCl is given in aqueous solution. So what is Arrhenius concept? Arrhenius என்ன சொல்றாரு? வாட்டர்ல டிசால்வ் பண்ணும் பொழுது H plus கொடுத்தா தான் ஆசிட், aqueous solutionல தான் அது ஆசிட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் gaseous stateல இருக்கிறது, it is not an Arrhenius acid. இங்க HCl is dissolved in water, that means it is present as an aqueous solution. அப்போ aqueous solutionல தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிடை வந்து Arrhenius ஸ்டடி பண்றாரு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl aqueous தான் கரெக்டான ஆன்சர். இதான் Arrhenius acid. This is not Arrhenius acid. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. CH3COOH liquid, CH3COOH in aqueous. இங்க ரெண்டுமே அசிட்டிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. Arrhenius கான்செப்ட்ல இது கரெக்டான ஆசிடா இல்லை இது கரெக்டான ஆசிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருக்கணும்? அக்வஸில் தான் அது ஆசிடாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பியூர் லிக்விட், அசிட்டிக் ஆசிட் வந்து பியூர் லிக்விடாக இருக்குது. பட் இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து டிசால்வ் இன் வாட்டர், சொல்யூஷனில் வந்து வாட்டரை டிசால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? Arrhenius ஆசிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன கான்செப்ட்? ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் தான் அவர் ஆசிட் அண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணுறாரு. அதனால் HCl aqueous, CH3COH aqueous only is the correct answer for the Arrhenius acids. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Can we consider a solution of ammonia in diethyl ether as an Arrhenius base? ஓகே, இவர் என்ன பண்றாரு? டைஎத்தில் ஈத்தர். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்வெண்ட் நாம் எடுத்திருக்கோம். என்ன சால்வெண்ட்? டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தர் அப்படின்ற ஒரு சால்வெண்ட் நாம் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த சால்வெண்ட்ல என்ன ஆட் பண்றாங்க? அமோனியாவை ஆட் பண்றாங்க. ஸோ இந்த சால்வெண்ட்ல த அமோனியா இஸ் ஆடட். ஆக்சுவலி அமோனியா வந்து ஒரு பேஸ் இல்லைங்களா? அமோனியா வந்து ஒரு லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வரக்கூடிய கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஓகே, இது வந்து பேசிக் நேச்சர் உள்ள ஒரு காம்பவுண்டு. இப்போ இந்த அமோனியாவை எதில் ஆட் பண்றாங்க? டைஎத்தில் ஈத்தர்ல ஆட் பண்றாங்க. இங்க என்ன சால்வெண்ட்? டைஎத்தில் ஈத்தர் சால்வெண்ட். இது என்ன டைப்பான சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஎத்தில் ஈத்தர் வந்து ஒரு நான் போலார் சால்வெண்ட், நான் போலார் சால்வெண்ட் ஆர் ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, இப்போ அமோனியாவை இந்த டைஎத்தில் ஈத்தர்ல டிசால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு Arrhenius பேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இது Arrhenius பேஸ் வருமா? நோ. அமோனியா dissolved in diethyl ether is not an Arrhenius base because இங்க என்ன கொடுத்திருக்காங்க? the medium is given as non-polar solvent. இங்க வாட்டர் இருந்ததா, புரியுதுங்களா? வாட்டர் இருந்தாதான் அது Arrhenius ஆசிட் ப்ராப்பர்ட்டி நாம சொல்ல முடியும். இங்க வேற ஒரு சால்வெண்ட் கொடுத்ததுனால நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ here the water is not given as a solvent, so this is not an Arrhenius base. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வாட்டரா இருந்தா கூட அமோனியா will not produce OH minus இல்லையா? OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணாதான் அவர் பேஸ் அப்படின்னு சொல்றாரு. அமோனியா வந்து Arrhenius பேஸ் கிடையாது, OH மைனஸை கொடுக்கறது தான் பேஸ். அப்போ
in ammonia in diethyl ether is not an Arrhenius base because the solvent is given other than water. புரியுதா? அப்போ இது வந்து Arrhenius base கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் Arrhenius கான்செப்டை பேஸ் பண்ணி வரும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் Arrhenius கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Bronsted Lowry கான்செப்ட் ஆஃப் acids and bases. Okay students, thank you.